நான் பாடம் நடத்துகிற போது நான் நடத்திய ஒரு கதை கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய காய்ச்ச மரம். அந்த கதை வந்து ஒரு கணவன் மனைவி, நிமாண்ட நாயக்கர் வைரக்கா அப்படின்னு 2 பேர். அந்த 2 பேர் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் வந்து ஒரு 5 குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க. பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குன பிற்பாடு எல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. திருமணம் செய்து கொடுத்த பிற்பாடு அப்பா அம்மா யாருக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்படி கேள்வி வருகிற போது என்ன பஞ்சாயத்து நடத்த சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 2 மாதம் 3 மாதங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆண்டுக்கான சுற்று வந்து முடிவு செய்கிறாங்க. அப்படி செய்யலாமா? செய்யலாமான்னு சொல்லுங்க. செய்யக்கூடாது. வெரி குட், மகிழ்ச்சி. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் அப்படி சொல்கிறாங்க. அதில் பாறைப்பட்டி நாயக்கர்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட உட்காந்துருக்கார். அவர் வந்து கூட பஞ்சாயத்து செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த அப்பா அம்மா 2 பேரும் வந்து அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, இருக்கிற சொத்தை பூரா எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. அவர் கூட இருக்கிற நண்பர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பங்கை வச்சுட்டு மீதியெல்லாம் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருந்த செப்பு நாணயங்கள், தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி முதல் பொண்ணு வீட்டில் ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே இருந்து ஒரு சுற்றுக்கு பின்னாடி யாருமே அவங்கள கவனிக்கிறது இல்லை. எல்லாரும் நீ பாரு நான் பாருன்னு அப்படி விட்டுறாங்க. இப்போ அவங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற கூட இல்லாத ஒரு சூழல், ஒரு வேளை சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படக்கூடிய சூழல். இந்த சூழலில் ஒரு நாள் வந்து அதில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு ஒரு 100 ரூபா கையில் கொடுத்துட்டு, இதில் முன்ன பின்ன வர அந்த கதையில் நீங்கள் கதை படிக்கிறப்போ அது 100 ரூபாய் இருக்கலாம், 200 இருக்கலாம், நினைவில் வச்சுட்டு சொல்கிறேன். நான் வகுப்பில் பாடம் நடத்துனதுலேருந்து நினைவில் வச்சுட்டு அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அப்போ பார்த்தோன்னே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் கூட்டிகிட்டு போக முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழல். இந்த 100 ரூபாய் வச்சு எதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுற. அப்படி திடீர்னு ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த ஊரில் 2 பேருமே காணாமல் போயிடுறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் காணாமல் போயிடுறாங்க. பிள்ளைகளை தேடி தேடி பார்க்குறாங்க, அவங்க எங்கேயுமே காணாமல் போயிடுறாங்க. காலம் வந்து குறிப்பிட்ட நாளில் அதை மறக்கடிச்சிருது. ஊருக்குள்ளே ஆக மொத்தம் இல்லை, எங்காச்சும் இறந்து போயிருக்கலாமோ அதுவோ இதுவோன்னு பேசி பேசி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுறாங்க. அந்த பாகப்பிரிவினை பண்ணார் இல்லையா அந்த நண்பர், அவர் வந்து ஒரு நாள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போகிறப்ப தூரத்துலேருந்து பார்த்தா இந்த நம்ம 2 பேர் மாதிரியே தெரியுது, கணவன் மனைவி மாதிரியே இருக்குது. நம்ம பஞ்சாயத்து பண்ணி வச்சவங்களாச்சு, பேரக்காலும் நாய்க்கிறமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தூரத்தில் பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் போன உடனேயே அந்த அம்மா வந்து ஒரே ஒரு கேள்வி தான் அந்த இவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறா அப்படின்னா, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே தான் அக்கறை இருக்கும். ஆனால் குழந்தைகள் அந்த அளவுக்கு அக்கறை செலுத்துவாங்களா அப்படின்னு இது கதை. இந்த கதையை நான் நடத்துகிற போது என்ன சொன்னேன்னா, எல்லாருமே என்னுடைய பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, எல்லாருமே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவீங்க. வேலைக்கு போகிற போது யாரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை உங்களோட தான் வச்சுக்கணும், எந்த காரணத்து கொண்டு வெளியே அனுப்பக்கூடாது. இதுதான் இந்த பாடம் நடத்துனதுனுடைய அசைன்மெண்ட் ஒர்க் மாதிரி. அப்போ எவ்வளோ காலம் கழித்து அவங்கள நான் பரிசோதனை தேர்வு வைக்கணும். அப்போ காலம் கடக்கிறது, எல்லாரும் படித்து முடிச்சுட்டு அந்த வகுப்பில் நான் பாடம் நடத்திய மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போன பிற்பாடு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பொன்னாச்சியூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து பேருந்தே இல்லாத ஒரு ஊர். அதில் ஒரு மாணவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவில் 2 பேரை வந்து டன்லப் டயர் கம்பெனிக்கார தேர்வு செய்கிறாங்க. சிறந்த ஒரு இன்டர்வியூ தேர்வு பண்ணி அவங்களே பயிற்சி கொடுத்து வேலையும் கொடுத்துருவாங்க வெளிநாட்டில். அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு தேர்வாயிடுறான். அவங்க அம்மாவை வந்து பொன்னாச்சி ஊர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர் வந்துட்டு விமானத்தில் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம், அவ்வளோதான். அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு நினச்சே பார்க்க முடியாத மாதிரி இது. அப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டான், ஐயா நீங்கள் வந்து யாருக்குமே சொல்லலை, வீடு புண்ணியரிசின்னு ஒன்று வச்சுருக்குறோம், எங்கள் அம்மாவுக்கே தெரியாது, ரொம்ப ரகசியமாக வச்சுருக்குறோம் அப்படின்னா. என்னடா அம்மாவுக்கு தெரியாமல் என்னடா ரகசியம் வச்சுருக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, அவங்க அம்மா பேரில் ஒரு வீடு வாங்கி அன்னைக்கு அவங்க சும்மா கையெழுத்தில் எதுக்கோ போடுறாங்கன்னு போட்டு அவங்க அம்மாவை வச்சு அன்றைக்கே ஒரு திறப்பு விழா பண்ணால் அப்படி ஒரு மாணவனை உருவாக்குச்சு அப்படின்னா அது காரணம் அந்த கதை தான். அந்த கதையை நம்ம படித்த பின்னாடி அப்படி அவங்க உருவானாங்க, அந்த மாணவனை உருவாக்கணும். அந்த மாணவன் வந்து
எப்படி மாணவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு உதாரணம், அது ஒரு சின்ன ஒரு நிமிடம். வகுப்பறையில் வந்து நான் ஒரு நிமிடம் காலதாமதம் போனால் கூட வெளில விட மாட்டேன் நான். அப்படி ஒரு வேற பார்த்து கூட எழுதிக்கலாம், தேர்வு நாளைக்கு கூட எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. காலதாமதம் வரக்கூடாது வகுப்புக்கு, ஒரு நிமிடம் கூடி காலதாமதம் வரக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன். அப்போ தேர்வு எழுதுவதற்கு கூட ஒரு வகுப்பு தேர்வுக்கு நீ வெளியே நின்று கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், ஆனால் எழுதிட்டு வரலாம், நீ பார்த்தும் எழுதலாம் பார்க்காம எழுதலாம், ஆனால் வகுப்புக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எனக்கும் அவருக்கு எவ்வளோ போட்டியாக இருக்கும் பாருங்களேன். வகுப்பில் எழுந்திரிச்சு என்ன கேட்பேன் அப்படின்னா, சீரியஸாக பாடம் நடத்துகிறப்ப, ஐயா நீங்கள் கவிதை எழுதுறீங்க, கதை எழுதுறீங்க, யாருக்கு எழுதுறீங்க, எங்களுக்கு என்ன எழுதுறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டே இருப்பேன் அப்படி. அப்போ நான் ஒரு கட்டத்தில், தம்பி நீ வந்து வேலைக்கு போய் நீ முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு சொல்லு, அப்போ நான் புத்தகத்தை எழுதிடுவேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு சும்மா சமாதானத்துக்காக சொல்லுவோம். கொரோனா காலகட்டம் வருகிற போது நான் ஒரு 3 புத்தகங்கள் எழுதினேன், குழந்தைகளுக்கான புத்தகத்தை. சும்மா ஒரு சொன்னேன், தம்பி இந்த மாதிரி குழந்தைகளுக்கான தொகுப்பு தயாராகிடுச்சு தெரியுமா அப்படின்னு. அப்படி ஐயா எவ்வளோங்க ஐயா அது ஒரு புத்தகத்துக்கு செலவுனா? அது எனக்கு தம்பி ஒரு 10,000 ரூபா செலவாகும் அப்படின்னு. அடுத்த 2வது நிமிடத்தில் ஜிபேல ஒரு 10,000 ரூபா வந்துருச்சு. அப்போ ஒரு மாணவன் அந்த ஆனால் என்னவா இருந்த 2 பேருக்கும் பிடிவாதமாக போயிட்டே தான் இருப்போம். ஒரு மாணவன் ஆசிரியரை நம்பினால் அந்த மாணவர் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு தான் வருவாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அந்த பெற்றோர் வந்து இடையில ஒரு கதை என்ன செய்யுங்கிறது அதை சொன்னோம். ஒரு மாணவன் ஆசிரியரும் மாணவருக்குமான தொடர்பு எப்படி போயிட்டே இருக்குது அப்படிங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய எந்த தொகுப்பு வந்தாலும் முதலில் 50 புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஒரே மாணவன் அந்த மாணவன் தான். அப்போ ஒரு மாணவன் எதுக்காக சொல்கிறோம், மாணவர்கள்லாம் நீங்கள் நிறைய இருக்கிறீங்க, ஆசிரியர்களை மதிக்கின்ற பொழுதும் ஆசிரியர்களோடு பயணம் செய்கிற போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து மிக உயர்ந்த பதவி போன அந்த மாணவர் என்னுடைய வாழ்நாளெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர். இப்படி புத்தகங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தொடர்ந்து நம்முடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு நூலகம். எல்லா வீடுகள்லேயும் சமையலறை இருக்கும், பூஜை அறை இருக்கும், எத்தனையோ அறைகள் இருக்கும். ஆனால் மறந்துடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்தக அறை இருக்காது, புத்தகங்களே இருக்காது. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவசரமாக ஒரு பேனாவை எடுத்து எழுதலாம் என்றால் ஒரு நோட்டு புத்தகம் இருக்காது, ஒரு புத்தகம் இருக்காது. இது மாற்ற வேண்டிய ஒரு இது. குழந்தைகள் எல்லாரும் இனி அடுத்த தலைமுறையில் நீங்கள் எல்லோரும் வீடு கட்ட போகிறீங்க. அப்பா அம்மா கட்டுற வீட்டில் இருக்கிறத விட நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. நீங்கள் வீடு கட்டுகிற போது தவறாமல் வைக்க வேண்டிய அறை என்னது? ஒரு நூலக அறை. இந்த நூலக அறையை உருவாக்குங்கள். வீடுதோறும் புத்தகங்கள், வீடுதோறும் நூலகம். இது வந்து காலத்தினுடைய கட்டாயமாக உங்களை பலப்படுத்தும். மாற்றங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மாற்றங்களை உருவாக்குங்கள். கருணையுள்ள கவிதையும் கல்வியும் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கல்வியால் உயர்வோம், புத்தகங்களால் உயர்த்துவோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக கவிஞர்கள் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய செவிகளுக்கு ஒவ்வொரு கவிஞர்களும் வேறு வேறு தலைப்புகளில் உங்களை கொண்டாட வந்திருக்கின்றார்கள். ஏன் மாணவர்களுக்கு இடையில் இந்த கவியரங்கம் என்றால், அடுத்த அமர்வில் இந்த மேடையை அலங்கரிக்கப் போகிறவர்கள் மேடையினுடைய பார்வையாளர்களாக காத்திருக்கிற மாணவர்கள் தான். ஆக உங்களை கொண்டாடுவதும் இந்த கவிஞர்களை கொண்டாடுவதும் ஒன்றுதான். ஆக கவிதையை கொண்டாடுவதன் வழியாக இந்த வாழ்க்கையும் கொண்டாடுவோம். கவிதை கடும் கோடைக்கு தாகம் தணிக்கும் நீர்த்துளி. கவிதை கடும் கோடைக்கு தாகம் தணிக்கும் நீர்த்துளி. கவிதை பொங்கும் கண்ணீரை துடைக்கும் ஒற்றை விரல். யாருமற்ற வாழ்வென தவித்து தடுமாறுகையில் உற்ற துணை. தனிமையின் கரங்கள் சூழும் போது கைபிடித்து மகிழ்ச்சி என்னும் ஊருக்கு அழைத்து செல்லும் உற்ற நண்பன். எதற்கும் அடிமையல்ல நான், கவிதைக்கு மட்டும்தான் அடிமை. யாருக்கும் அடிபணிவது இல்லை, நல்ல கவிதையிடம் மட்டும்தான் அடிபணிகிறோம். தேயிலை தோட்டங்களின் பச்சையத்தை பறைசாற்றும் இக்கவிதைகள் அவர்களின் கசப்பான கண்ணீரையும் இந்த கவிதைதான் எடுத்துச் சொல்லும். சின்னஞ்சிறு சிறுமி காலில் கொலுசொலி இசைத்து வருவது போல மெல்ல மெல்ல அசைந்தாடி வந்து சேர்கிறது மலை அருவி. சற்றே கோபம் வந்தால் இந்த அருவி பொல்லாங்கு ஆகிவிடுகிறது. மரங்களோடு சண்டையிட்டபடி சினத்தோடு கீழிறங்குகிறது, நம்மை எல்லாம் புரட்டி விடுகிறது. அருவியிடம் அன்போடு பயணம் செய்யுங்கள்.
அருவியிடம் அன்போடு பயணியுங்கள். வாழையின் அடிமரமே அதிரும்போது மனிதர்கள் எம்மாத்திரம். அருவியோடு பிரியமாய் பழகுங்கள். சினுங்களாய் நம்மை தழுவி அணைத்துச் செல்லும் சிலிர்ப்பில் இன்னொரு சொர்க்கம் அறிமுகமாகும். குன்றுகளில் குமரனும் அழகுதான், குறிஞ்சியும் அழகுதான். விழிகளில் அள்ளி பருகினால் வாழ்நாள் எல்லாம் வசந்தம்தான். இனி கவியரங்கத்திற்கு தயாராகவும். பூக்களில் பழையதும் இல்லை, புதியதும் இல்லை. ரசிக்கத் தெரிந்தால் சருகுகளிலும் வாசனை தெரியும். நீலமலையின் பாறைகளில் பாசம் படிந்திருக்கும். அது மேகத்தின் கொடை. கவிதையின் வரிகளில் என்ன வைத்திருப்பாரோ? புத்தகத்தில் புதையலை எடுப்பது போல கவிதையிலே புதையல் எடுக்க வருக திரு லிங்கன் அவர்களே. சிந்தனை சிறகாக்கி, அறிவை வளமாக்கி, முயற்சியை தடமாக்கி, வெற்றியை நிலைநாட்ட பனிப்பட்ட பசும்புல் ஆசையுடன் வளர்க்கும் எழில் கொஞ்சம் பசுமை நிற மலையில் அதிசயம், அற்புதம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் நீலமலையில் மலர்ந்து காட்சி தருமே. பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள் நீலமலை மக்களின் மனதில் தினமும் உதித்திடும் நீல குறிஞ்சி மலர்கள். அன்பும் பண்பும் பாசம் உடையவர் நீலமலை தாய் தந்தையின் புதல்வர்கள். தங்களின் பணியை அனுதினமும் முறைப்படி நீலமலையில் பூக்கும் மலர்கள் போல என்றும் உதிரும் பூக்கள் அல்லாமல் கடவுளின் பாதத்தில் படைக்கும் மலர்கள் சித்திரை சோலையில் சிங்கார கவிதைகள். வானுயர்ந்த கட்டிடங்கள் நிமிர்ந்து பார்க்குது. நீலமலையில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள் உதிரை பூக்கள் போல உதிர்ந்து போகும் அவல நிலை நீலமலைக்கு வந்துவிடுமோ என்ற அச்சம் என் நெஞ்சில் உதித்திடுமோ? நீலமலையை காப்போம், குறிஞ்சி மலரை நேசிப்போம். கொண்டு செல்ல ஒன்றுமில்லை, விட்டு செல்வோம் நல்ல அன்பையும் நல்ல எண்ணங்களையும். நன்றி, வணக்கம். கொண்டு செல்ல எதுவும் இல்லை, விட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அறிவு செல்வத்தை விட்டு செல்வோம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அன்பும் அன்பு சார்ந்த இடமும் தான் இந்த நீலகிரி. புத்தகங்களில் மயிலருக்கு குட்டி போடும் என காத்திருந்தோம். அவை கவிதைகளை அல்லவா ஈன்றது. அறிவும் அறிவு சார்ந்த இடமும் இந்த கவியரங்கம். வாருங்கள் ஜனார்த்தனன் அவர்களை, கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு குறிஞ்சி பாடல். குறிஞ்சி பாட்டத்தான் பாட போறேன், நான் குறிஞ்சி பாட்டத்தான் பாட போறேன். குறிஞ்சி பாட்டத்தான் பாட போறேன், நான் குறிஞ்சி பாட்டத்தான் பாட போறேன். கொட்டும் அருவியா பாட போறேன், குறிஞ்சி அழக பாட போறேன். குறிஞ்சி பாட்டை நாம் பாட போறேன், குறிஞ்சி பாட்டை நாம் பாட போறேன். குன்றின் அழகை பாட போறேன், குறிஞ்சி அழக பாட போறேன். நீல குறிஞ்சிய பாட போறேன், குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். ஐந்திணையில் ஒன்றை பாட போறேன், ஐங்குறு நூறா பாட போறேன். ஐந்திணையில் ஒன்றை பாட போறேன், ஐங்குறு நூறா பாட போறேன். ஏழிசை ராகத்தோட பாட போறேன், ஏற்றிய தீபமா பாட போறேன். குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன், குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். நீல குறிஞ்சிய பாட போறேன், நீல வானிலை நான் ஆட போறேன். நீல மயிலா ஆட போறேன், குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். நற்றமிழில் பாட போறேன், நற்றிணையா நான் பாட போறேன். நாலடியாரா பாட போறேன், விருத்தப்பாவா பாட போறேன். விருப்ப பாடலா பாட போறேன், குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். குமர கடவுளை பாட போறேன், குறவஞ்சியோட பாட போறேன். குற்றால அருவியா நான் கொட்ட போறேன், குறிஞ்சி மக்களா பாட போறேன். குளிரிசை கீதமா பாட போறேன், குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். குறிஞ்சி பாட்டை நான் பாட போறேன். நன்றி, வணக்கம். உன்னை ஒன்று கேட்பேன்,
என்னை பாடச் சொன்னாள் என்ன பாடத் தோன்றும். சங்க இலக்கியத்தை அழகா பாடி காட்டிட்டாரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீலக்குறிஞ்சி நெஞ்சம் தழுவும் நூலக புத்தகமோ அறிவையும் தழுவும். மலரா அறிவா மலரும் அறிவும் இணைந்தா அழகை பாட வாருங்கள் திரு வேலு ராஜேந்திரன் ஐயா அவர்களே. தலைமை கவி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நீலவானின் நிறமெடுத்து நிலமடந்தை மங்கை இவள், நீலவானின் நிறமெடுத்த நிலமடந்தை மங்கை இவள், பச்சை பட்டொடுத்தும் பாவை இவள் ஊர் கவிதை. உருகி வரும் வெள்ளி போல அருவியெங்கும் நீர் பெருகி மங்கை அவள் தலையினிலே வகுடெடுத்து ஓடி வரும். வானுயர்ந்த மரங்கள் எல்லாம் மேகம் தொட்டு முத்தமிடும், மெல்லிடையால் மேனியெங்கும் வண்ண வண்ண பூக்கள் பூக்கும். மலைத்துளியில் நீராடும் மங்கை இவள் கூந்தலிலே சொட்டும் மலைத்துளிகள் ஆறாகி நீர் பெருகும். மலைத்துளியில் நீராடும் மங்கை இவள் கூந்தலிலே சொட்டும் மலைத்துளிகள் ஆறாகி நீர் பெருகும். ஓடும் நீரெல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்து நின்று மின்சாரம் தந்திங்கே ஊரெங்கும் மின்விளக்கு பூ பூக்கும். மலையரசி மடியினிலே முதுமலை காடலகு, குயில் பாடும் தமிழழகு, மாயாற்றின் கரையோரம் மயிலாடும் பேரழகு, மான்கூட்டம் விழிகண்டு மயங்காதோர் யாருண்டு. குன்றின் மலையெங்கும் குறிஞ்சி மலர் பூத்திருக்கும், மலையரசி மடியெல்லாம் குறிஞ்சி மலை நிறைந்திருக்கும். அந்தி சூரியனும் இவள் அழகில் மயங்கி நிற்கும். ஊர்ந்து வரும் ரயிலேறி உல்லாச பயணம் வரும் அன்பான உறவுகளே ஒரு நிமிடம் செவி கொடுங்கள். ஊர்ந்து வரும் ரயிலேறி உல்லாச பயணம் வரும் அன்பான உறவுகளே ஒரு நிமிடம் செவி கொடுங்கள். அழகை ரசித்திடுங்கள், அவள் மடியில் நெகிழி குப்பைகளை நிரப்பாமல் சென்றிடுங்கள். நன்றி, வணக்கம். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும். கவிதைகளுக்கு மத்தியில் ஒரு கவிபாட எனக்கு ஒரு வாய்ப்பு. மலையின் இதயத்தில் பாய்ந்தோடும் அருவியின் வழிகளில் தலைமை கவி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நீளம் வானம் தழுவ நிலவு முத்தமிட மேக தேகத்திற்குள் மெய்மறந்து வாரி அணைத்தபடி வனப்பாய் மிளிர்ந்து நிற்கும் நீலமலை என்னவள். சோலை படந்தொழுகும் சொர்க்கபுரி இவளா என்று வியப்பில் ஆழ்ந்து நிற்கும், விண்ணை முட்ட உயர்ந்து நிற்கும் பனிப்புள் போர்த்திய பசுமை அழகினில் பூத்து குலுங்கும் மலர்களின் இதழ்களில் வழிந்தோடும் தேன்றசம் சுவைத்திடும் வண்டாய் கூடிடும் கூட்டம் யாவரும் இங்கே. நடுவே 12 ஆண்டுக்கொரு முறை ஒருமித்து பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சியின் அழகின் பெருமை. நீலக்குறிஞ்சியின் அழகின் பெருவெளிச்சம் ஒரு நூற்றாண்டின் பழமையின் நுட்பத்தில் விளைந்த பொக்கிஷம். ஒரு நூற்றாண்டின் அழகின் விளைந்த பொக்கிஷமாய் வளைந்தும் நெளிந்தும் வளைவுகளில் ஊர்ந்தும் தொடர்வண்டி பயணம். பைன்மர காடுகளும் பழங்குடியினர் வாழ்வும் இம்மண்ணின் வளம். தேயிலை துளிரும் தளிரும் நம் மண்ணின் மனம். பல்லுயிர் சூழலும் பகுத்தறிவு ஞானமும் இங்கே இருப்பதால் சுற்றும் விரும்பிகள் சுகமாய் வந்து போவர். ஆதலால் இங்கு ஆயுதங்களுக்கோ எந்த ஆணவங்களுக்கோ வேலையில்லை. எனவே அன்பு செலுத்துவோம், யாவரும் ஒருவருக்கொருவராய் மலையின் சிறப்பாய் தினமும் பாடுவோம். அன்பு வணக்கம். தமிழே தாயே தலை வணக்கம். தலைப்பு நீலமலையும் நீலக்குறிஞ்சியும். அமுத ஊற்றாய் அழகாய் மின்னிடும் அழகிய உதகை நகரம். சமூக பிணக்குகள் சாதி சலக்குகள் சரிந்த அழகிய நகரம். பன்னாட்டு மக்கள் பண்புடன் பழகி பாலமாய் இணைக்கும் நகரம். பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமை பரவசம் பல்பொருள் தெருவில் விற்கும். பன்னாட்டு மக்களும் திரண்டிங்கு வருவதால் பன்மொழி ஓசை கேட்கும். தழைக்கும் விவசாயம் உழைக்கும் உழவர் நிலைக்கும் உதகை நகரம். வஞ்சமில்லா மனிதர் வறுமையில்லா வாழ்வு வந்தோரை வாழ வைக்கும் நகரம். உயர்ந்த மலைகள் உருவாகும் முகிலும் உள்ளம் கொள்ளை கொள்ளும். பனிக்குள் குளிரும் பாங்காய் மிளிரும் பண்புடன் பரவசம் தந்திடும். பாட்டாளி தோழர்கள் கூட்டாகி வாழ்வோர் படகு துறையில் அங்கே. பைந்தமிழ் வளர்க்கும் பண்பாடு போற்றும் பசுமை போற்றிடும் உதகை நகரம்.
நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும். நீலமலை உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், மஞ்சூர் என பறந்தது. 3 மாநிலங்களை இணைக்கிறது: மைசூர், கேரளா, தமிழ்நாடு என. வெள்ளையன் கண்டறிந்தான் நீல குறிஞ்சி பூத்து உயர்ந்து நின்றதால். வெள்ளையன் கண்டறிந்தான் நீல குறிஞ்சி பூத்து நின்றதால் புளூ மவுண்டன் என அழைத்தான். நீலமலை தேன் சுவை மிக்கது, அதனையும் சுவைத்தே பார்த்தான். அவன் நாட்டின் சீதோஷ்ண நிலை இருக்க கண்டு மகிழ்ந்து ரயில் பாதை மற்றும் குகைகள் என அழகினை ரசித்தே பயணிக்க புகைவண்டி, படகுகள் ஓட்டி பார்த்திட படகு இல்லம் மற்றும் பைக்கரா. உயர்ந்த சிகரமாம் இங்கே தொட்டபெட்டா, கோத்தகிரி, கோடநாடு, கூடலூர் தவளைமலை. கோத்தகிரி, கோடநாடு, கூடலூர் தவளைமலை. யானை ஏற்றத்தில் முதுமலை. இன்னும் மைசனகுடி, மாயார் என. குன்னூர் சிம்ஸ் வனம், டால்பினோஸ், லாம்சுராக் பட்டுப்பூச்சி வளர்ப்பிடம். அங்கேதான் பெண்கள் கல்லூரி ப்ராவிடன்ஸ் இன்றும் புகழ்பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. மற்றும் பள்ளிகள் பல. மஞ்சூரோ படகர்கள் பாங்காய் வாழும் தனி ஊர். உதகை தலைநகரமாம். இதன் முதுகேறி சேரன் செங்குட்டுவன் வடநாடு சென்று. உதகை தலைநகரமாம். இதன் முதுகேறி சேரன் செங்குட்டுவன் வடநாடு சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினானாம். சேரங்கோடு அவன் படை சென்ற பாதையாம். சேரம்பாடி அவன் படைகள் தங்கிய இடமாம். சிலப்பதிகார செய்தி இது. சிலப்பதிகாரத்தில் இந்த செய்தி உள்ளது. இப்படி வரலாறு இங்கே குவிந்து கிடக்க நீலமையும் நீலக்குறிஞ்சியும் நெஞ்சுக்கு இதமளிக்கின்றன. இப்படி வரலாறு இங்கே குவிந்து கிடக்க நீலமலையும் நீலக்குறிஞ்சியும் நெஞ்சுக்கு இதமளிக்கின்றன. தாவரவியல் பூங்கா, மலர் கண்காட்சி. தாவரவியல் பூங்கா, மலர் கண்காட்சி. சிம்ஸ் பூங்கா, பழ கண்காட்சி. கோத்தகிரி காய்கறி காட்சி. கூடலூர் வாசனை திரவியங்கள் காட்சி. ரோஜா பூங்கா, ரோஜா காட்சி. இப்படி இந்த இடத்தை சுற்றுலா பயணிகள் மொய்க்க அந்நிய செலாவணி வாரி வழங்கி உயர்த்தி இருக்க உயர்ந்த இடம் உயரே நின்று இது உயர்ந்த இடம் உயரே நின்று கவிதை பாட வாய்ப்பும் கிடைத்தது. உயர்ந்த இடம் உயர்ந்து நின்று கவிதை பாட வாய்ப்பும் கிடைத்தது. முடிக்கின்றேன் உங்கள் கைத்தட்டல்களோடு. முடிக்கின்றேன் உங்கள் கைத்தட்டல்களோடு. செந்தமிழ் தமிழவளின் மெய் சிலிர்த்தலோடு. முடிக்கின்றேன் உங்கள் கைத்தட்டலோடு, தமிழவனின் மெய் சிலிர்த்தலோடு. கவிஞருக்கு மகிடமாம் நடத்தப்படும் மலைச்சாரல் வரலாற்றில் மைல்கல். கவிஞருக்கு மகிடமாய் நடத்தப்படும் மலைச்சாரல் வரலாற்றில் மைல்கல். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும் சிறந்திட சிறப்பு சேர்ப்பது. நன்றி, வணக்கம். வானுயர்ந்த மரங்களின் நிழல்களில், தேன் சொரியும் மலர்களின் மனங்களில், இசைப்பாடும் பறவைகளின் குரல்களில், தலையற்ற விலங்குகளின் அரண்களில், தமிழ் நிலத்தின் முதன்மை நிலம் எங்கள் குறிஞ்சி நிலம். கடல் நீளம் வானம் கொடுத்துக்க, எங்கள் மலையின் நீளம் இந்த வனம் கொடுத்தது. ஆதியிலே வசித்தவர்கள் அடையாளங்கள் இன்னும் மலைகளின் சாரல்களில் மறையாமல் இருக்கிறது. வீழ்ச்சிகளில் எவருமே மகிழ்வதில்லை. மழை நீர் வீழ்ச்சிகளில் மகிழ்வாக இருந்துவிட யாரும் மறந்துவிடவில்லை. வங்காள புலி தேசிய விலங்கானாலும் வீரத்தின் வேகத்திற்கும் எம் புலி சளைத்ததில்லை. மயிலும் தாமரையும் தேசிய அடையாளங்கள், எங்களுக்கு மட்டும் அது அரிதாயிருந்ததே இல்லை. நீலகிரி வரையாடும்
செங்காந்தல் மலர்களும் தமிழ் மாநில சிறப்புகளாம். முக்கணி சோலைகளில் மாநில கனி பலாக்கனி முதன்மையில் இருக்கையில் யாருக்கும் வியப்பில்லை. சோறுடைக்கும் மருத வயல்களுக்கு நீர்பிடிப்பு எங்கள் குறிஞ்சி நிலமே. நாடே அடிமைப்பட்டு இருக்கையில் ஆங்கிலேயரையே அடிமைப்படுத்திய அழகு மலைத்தொடர் எங்கள் குறிஞ்சி மலை. குழந்தைகள் ரயில் போல மயில் ரயில், பயணிகள் களிப்பிற்கு அளவில்லை, யுனெஸ்கோ பார்வைக்கும் மறையவில்லை. மண் கெடுக்கும் நெகிழிகள் போல் எங்கள் மனம் கெடுக்கும் வழிகளும் இங்கு நிகழாமல் இல்லை. வனங்களின் மர அடர்த்தி குறைகையில் எங்கள் மன அழுத்தம் உயர்கிறது. நீராதார ஆக்கிரமிப்புகளில் எங்கள் வாழ்வாதாரம் மறைகிறது. மலைகளின் துண்டாடலில் மலை மேக கூட்டம் தன் முகவரி மறைக்கின்றது. மாறும் பண்பாட்டு மீறல்களில் எங்கள் ஆதிஜன கலாச்சாரம் தவிக்கின்றது. வனம் வளர்த்த சந்ததிகள் வருமானம் வாய்ப்புகள் தேடி தேடி இடம் விட்டு பெயர்கிறது. வானம் பொய்த்ததை விட வாழ்வாதாரம் பொய்த்ததில் நிகழ்காலம் தேய்கிறது. வந்தவரெல்லாம் இங்கு தங்கிவிட இந்த மன்னவர்கள் கொஞ்சம் மருதம் நோக்கி போகிறார்கள். ஆனால் குறிஞ்சி மலர் போல் தான் எங்கள் வாழ்நில மக்களும். பூத்தது ஒரு காலம், வாடியது ஒரு காலம், உதிர்ந்தது ஒரு காலம், வறண்டது ஒரு காலம், செடியின் தடத்தை தேடினாலும் காணாதது ஒரு காலம், இன்னொரு காலம் வரும். பாறைகளுக்குள்ளும் வேர் துவங்கும், பனிநீரை தொட்டு தொட்டு தளிர் பிறக்கும். ஆண்டுகள் 12க்கு பின்னும் மலைகள் முழுவதும் பூ பூக்கும். நீலமலை வரலாற்றை குறிஞ்சி வண்ணமிது மீண்டும் மீண்டும் மெருகூற்றும். அதுபோல நீலமலை மக்கள் எங்கள் உயிர்கள் விதைகளில் இல்லை. மாற்றங்கள் எங்களை கொன்றுவிட வேர்களில் இருக்கிறது. குறிஞ்சி போல் வாடினாலும் வறண்டாலும் உதிர்ந்தாலும் மறைந்தாலும் மீண்டும் முளைப்போம், பூப்போம். நீலகிரி சிறப்பை எம் உயிர் போல் காப்போம். நன்றி, வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை முகுடை தொடும் நீல குறிஞ்சி மலரே. மேற்கு தொடர்ச்சி மலை முகுடை தொடும் நீல குறிஞ்சி மலரே. நீ சூட்டிய பெயரால் நெடுதுயர்ந்து நிற்கும் நீலமலை நான். நீ சூட்டிய பெயரால் நெடுதுயர்ந்து நிற்கும் நீலமலை நான். ஈராறு ஆண்டில் ஒரு முறை பூப்பெய்தல் உன்னில் வரமா இல்லை என்னில் இட்ட சாபமா. ஈராறு ஆண்டில் ஒரு முறை பூப்பெய்தல் உன்னில் வரமா இல்லை என்னில் இட்ட சாபமா. என் வளைந்திட்ட மலைமேனியின் பசும்போர்வை, என் வளைந்திட்ட மலைமேனியின் பசுப்போர்வை மரமாய் மண்ணாய் களவாடியதாலேயே கந்தல் உடுத்திய கன்னி பெண்ணானேன். மரமாய் மண்ணாய் களவாடியதாலேயே கந்தல் உடுத்திய கன்னி பெண்ணானேன். பசுமை கொல்லல் ஏனோ மானிடத்தின் மதியானது. பசுமை கொல்லல் ஏனோ மானிடத்தின் மதியானது. மரமற்று மரத்து நிற்கிறேன், மரமற்று மரத்து நிற்கிறேன். மரமே வான்மழைக்கு காரணம் என அறியாமல் வெண்மேக வான் நீர் தர வேண்டி வேதனை தீயில் வேள்வி வளர்க்கிறேன். மரமே வான்மழைக்கு காரணம் என அறியாமல் வெண்மேக வான் நீர் தர வேண்டி வேதனை தீயில் வேள்வி வளர்க்கிறேன். 12 திங்கள் சேர வருடம் என்பது மனிதன் வகுத்த விதி யான் அறிவேன். 12 திங்கள் சேர வருடம் என்பது மனிதன் வகுத்த விதி யான் அறிவேன். பூமாரி பொழிவதற்கும் 12 என்பது உன்னில் தான் என்ன கணக்கு. பூமாரி பொழிவதற்கும் 12 என்பது உன்னில் தான் என்ன கணக்கு. உன் வேர் வேகமெடுக்க தாமதம் தான் ஏனோ. உன் வேர் வேகமெடுக்க தாமதம் தான் ஏனோ. எனக்கு நீல வண்ண ஆடை தந்து என் அழகை கூட்ட அவ்வப்பொழுதேனும் பூத்து பூரிப்பாயே. நன்றி நீலமலரே. எனக்கு நீல வண்ண ஆடை தந்து என் அழகை கூட்டிட அவ்வப்பொழுதேனும் பூத்து பூரிப்பாயே. நன்றி நீலமகளே. மீண்டும் நன்றி, வணக்கம். கடலும் காடும் அதிசயமே. கடலும்
காடும் அதிசயமே, மலைகளின் இளவரசி நீலமலையே, பசும்புல் வெளியென்ன உன் ஆடைகளா, கல்வடியும் பூக்கள் என்ன ஆடையிடை ஓவியமா, பசும்புல் வெளிகள் என்ன உன் ஆடைகளா, கல்வடியும் பூக்களெல்லாம் ஆடையிடை ஓவியமா, ஆர்ப்பரிக்கும் அருவியெல்லாம் நீ அணியும் அணிகலனா, ரீங்காரமிடும் வண்டுகளோ உன் பரிவாரங்களா, இருவாட்சி பறவையா குரைக்கும் மானா, வரையாடா சிறுத்தையா புலியா இல்லை காட்டு யானமா, அத்தனைக்கும் உணவளிக்கும் இயற்கை எனும் அற்புதமே, நீலமலையே அத்தனைக்கும் உணவளிக்கும் இயற்கை எனும் அற்புதமே, தேட தேட புத்துயிர் பூக்கும் அட்சய பாத்திரம் நீ, தேட தேட புத்துயிர் பூக்கும் அட்சய பாத்திரம் நீ, மலையும் மடுவும் அருகருகே என்றாலும் மனிதர் போல் பேதமில்லை உன்னருகே, மலையும் மடுவும் அருகருகே என்றாலும் மனிதர் போல் பேதமில்லை உன்னருகே, தமிழகத்தின் தண்ணீர் தொட்டி நீலமலையே, தமிழகத்தின் தண்ணீர் தொட்டியாம் நீலமலையே, நீ அண்டை மாநிலத்திற்கும் அல்லவா நீர் வார்க்கிறாய், மூங்கில் ஏறத்தாழ 4 வருடங்கள் மண்ணுக்குள் காத்திருக்குமாமே பொறுமையாய், மூங்கில் ஏறத்தாழ மண்ணுக்குள் 4 வருடங்கள் காத்திருக்குமாம் பொறுமையாய், அப்படித்தான் மகரந்த சேர்க்கைக்காய் 12 ஆண்டுகள் காத்திருக்கும் அதிசய பூவே குறிஞ்சி மலரே, உனது பொறுமையை கொஞ்சம் மாந்தர்க்கும் கற்றுக்கொடு, குறிஞ்சி மலரே உனது பொறுமையை கொஞ்சம் மாந்தர்க்கும் கற்றுக்கொடு, மலராக மட்டும் உன்னை பார்க்கவில்லை மருத்துவர்கள், பூவே மலராக மட்டும் உன்னை பார்க்கவில்லை மருத்துவர்கள், மகத்தான ஆற்றலை கொண்டிருக்கும் அரிய மலரே, எங்கள் நீலமலையின் அடையாளமே, காத்திருக்கிறோம் உன் வரவுக்காய் எங்கள் தனித்தன்மை இழக்காத நீலமலையோடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கங்கள். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும் இயற்கையின் இதயத்தில் மனிதனின் அத்துமீறல், மாரடைப்பில் மலையரசி. இயற்கையின் இதயத்தில் மனிதனின் அத்துமீறல், மாரடைப்பில் மலையரசி. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம், வாகனங்களின் அணிவகுப்பில் நரகமாய். சாலையோரங்களில் நெகிழியின் முகங்கள், வனவிலங்குகளின் முகமூடிகளாய். கட்டிடக்காடுகளின் விளைச்சலில் இயற்கையின் முகங்கள் சிதைக்கப்பட்ட சிதறல்களாய். அமைதியான வாழ்க்கை ஆரவாரங்களின் பயங்கரவாதத்தில் மூச்சு திணறலாய். அமைதியான வாழ்க்கை ஆரவாரங்களின் பயங்கரவாதத்தில் மூச்சு திணறலாய். மலர்களை காண வரும் கூட்டத்தில் மலையரசி அனாதையாய். பசுமையின் தரைகளெல்லாம் வியாபார தந்திரத்தில் ஆடையின்றி நிர்வாணமாய். சுற்றுலா பயணிகள் சுகம் காண மரங்கள் வெட்டப்பட்டு சாலைகளில் அனாதை பிணங்களாய். சுற்றுலா பயணிகள் சுகம் காண மரங்கள் வெட்டப்பட்டு சாலைகளில் அனாதை பிணங்களாய். காடுகள் எல்லாம் காசு விளையும் உல்லாச விடுதிகளாய். காடுகள் எல்லாம் காசு விளையும் உல்லாச விடுதிகளாய். வனம் தொலைத்த விலங்குகளோ தெருவோர பிச்சைக்காரர்களாய். சுகாதாரமாய் இருந்த மலை மாவட்டம் இன்று குப்பை கூட்டங்களின் அணிவகுப்பில் அசிங்கமாய். அமைதியாய் பூத்த நீலக்குறிஞ்சியோ, அமைதியாக பூத்த நீலக்குறிஞ்சி மலர்கள் இணையத்தின் முகங்களால் இன்று கசக்கி எறியப்பட்ட காகிதங்களாய். 12 ஆண்டுகள் காத்திருந்து பூக்கும் நீலகிரியின் அடையாளம், 12 ஆண்டுகள் காத்திருந்து பூக்கும் நீலகிரியின் அடையாளம் இன்று சுற்றுலா கூட்டத்தின் இடையே பறிக்கப்பட்ட பாவங்களாய். நீலகிரி என்னும் நீலமேகங்கள், நீலகிரி என்னும் நீலமேகங்கள் இன்று கலைந்து போன கார்மேகங்களாய், கண்ணீர் விடும் காயங்களாய். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
நீலமலையும் நீலக்குறிஞ்சியும். அன்பின் ஐந்திணையில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலமாம். குறிஞ்சி நில கடவுள் முருகனுக்கு உகந்ததும் குறிஞ்சி மலரே. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலமலையின் அடையாளமே குறிஞ்சி மலரே. செப்டம்பர் அக்டோபர் திங்களில், அதாவது புரட்டாசி ஐப்பசி தமிழ் மாதங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பொங்கி வழியும் பொக்கிஷமே. புதர் காடுகளாய் அடர்ந்த நீல தீவுகளாய் கண் கவரும் நின்னால் தானே நீலமலை எனலாயிற்று. சங்க புலவர்களும் குறிஞ்சி மலரே நின் புகழ் பாடி பரவசப்பட்டனரே. ஆழியிலிருந்து 6000 அடி மலைகளோடு உன் பிணைப்பு என்றுமே இறுக்கமாய் இணக்கமாய். எனவேதான் நீலகிரி கொடைக்கானல் மலைச்சரிவுகளில் அடர் நீல ஒளி பாய்ச்சி எம்மை பரவசப்படுத்துகின்றாய். படி மூட்ட திரைக்கு பின் நிகழும் இத்திருவிழாவை காண 1000 விழிகள் அவசியம் அவசியம். நீல நிற தடாகங்களை, நீல போர்வையுடன் மலை தொடர்களை, புல் வெளிகளை காட்டி எம்மை அதிசய உலகிற்கு அழைத்து செல்லுகின்றாய். மண்ணின் மைந்தர்கள் தோடர்கள் தாமும் குறிஞ்சி பூக்கும் காலம் கொண்டு தம் வயதை கணக்கிட்ட வரலாறும் உண்டு. குறிஞ்சி இலைகளை உட்கொண்டு அதிக பால் தரும் அவர்தம் எருமைகள். வெற்றிலையாய் குறிஞ்சி இலைகளை சுவைத்து மகிழும் இப்பழங்குடியினர். இத்தகு குறிஞ்சி பூக்கும் நீலமலையில் தோன்றி வாழ்வதில் பெருமிதமே என்பதுதான் என் வாழ்வின் நிகழ்கால நிஜம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும். காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன், குறிஞ்சி பூவே உன் நீல நிற வண்ணத்தால் வானிறமாகவே காட்சியளிக்கின்ற நீலமலையின் அழகை கண்ட பின் உன்மேல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். உன்னிடம் என் காதலை சொல்லி அதன் பதிலுக்காக நான் காத்திருக்கும் காலம் 12 ஆண்டுகள் எனினும் உன்னை மறக்க வண்ணாமல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். குறிஞ்சி பூவே, நீ கடல் மட்டத்திலிருந்து 8 உயரத்தில் இருந்தாலும் நித்தமும் உன்னுடன் வாழவே காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். சங்க இலக்கியங்கள் உன் அழகை போற்றி புகழ்ந்து பாடல் புனைந்திருந்ததைக் கண்ட பின் மென்மேலும் உன்மேல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். உன் வருகையை வைத்துதான் தன் வயதை கணக்கிடும் பழங்குடியின மக்களின் வாழ்வியலுடன் ஒன்றிணைந்த உன்னை கண்ட பின் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். ஒருமுறை உன்னுடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை சில நாட்கள்தான் எனினும் மீள்வரும் உன் வருகையை எதிர்நோக்கும் நாட்கள் பலவெனினும் உன்மேல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். நீலமலையின் கதகதப்பில் நீலக்குறிஞ்சியின் அரவணைப்பில் என்னையே நான் மறந்து வாழும் உன்னத வாழ்வை எண்ணி உன்மேல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். நீலமலையும் நீலக்குறிஞ்சியும் நமக்கு தரும் மாசில்லா காற்றும் அமைதியான சூழலும் களங்கமில்லா அன்பும் இங்குள்ள மக்களின் மனத்திலும் பிரதிபலிப்பதால் உன்மேல் காதல் கொண்டேன் தீரா காதல் கொண்டேன். நன்றி. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. காக்கை குருவியங்கள் சாதியென கர்ச்சித்தான் பாரதி. நீண்ட நெடிய குன்றென சிலப்பதிகாரம் சொன்ன சிகரத்தில் இருந்து பாடுகின்றேன். மலையகத்தின் அழகை இல்லை, மலையகத்தின் அவலத்தை. உலக கண்களுக்கு உல்லாச சிகரம் நீலமலை. அருவிகளும் குருவிகளும் குதூகலிக்கும் குன்று. ஆனால் இன்று அருவிகளை காணோம், காக்கை குருவிகளை காணோம், வானளாவிய மரங்களை காணோம், இன்னுமேன் காடுகளையே காணோம். நீல குறிஞ்சிமலை கொஞ்சம் கொஞ்சமாய் காணல் காடாக மாறி வருகிறது. வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலாரை போல நாங்களெல்லாம் கூனி குறுகிதான் இந்த மலையின் அழகை அவலத்தை பாடுகின்றோம். இது சேர மன்னன் கால் வைத்த ஐவகை நிலத்தில் முதல் மண். அந்த சேரனுக்கே இங்கே நினைவு சின்னத்தை காணோம். மலையிலிருந்து சிட்டாறுகளாய் சலசலத்து செல்லும் நதிகள் இன்று காணல் நீளாக மட்டுமே காட்சியளிக்கிறது. சாறை சாறையாய் வரிசை கட்டி செல்கிறது குறிஞ்சி நிலத்து மரங்கள்
லாரிகளில் சவ ஊர்வலமாய் மணலும் மண்ணும் கனிம வளங்களும் கடத்தப்படுகிறது. எஞ்சிய காடுகளில் வானோங்கி எழுகிறது கட்டிடங்கள். காடுகள் காணாமல் போனதால் சாலையோரங்களில் யாசகனாய் கையேந்தும் வானரங்கள். அன்று விவசாய நிலங்கள், இன்று விளைநிலங்கள். தேயிலையின் பசுமை காடுகளின் பச்சையத்தை பறித்து சென்றது. குறிஞ்சி பூக்கும் காடு இன்று நெருஞ்சி முள் நிறைந்த காடாகிறது. கடவுளின் முன்னால் அன்று காட்டு மரங்கள், கடவுளின் பேரால் காடுகள் இன்று களவாடல். தெப்பத்தில் மிதந்த குறிஞ்சி மலை இன்று வெப்பத்தால் தகிக்கிறது. வெட்டப்பட்ட மரங்களின் ஊடே வட்டமிட்டு தேடுகிறது பறவை தன் கூடுகளையும் குஞ்சுகளையும். குறிஞ்சி பூ பூக்கும் காடு தேனீக்களாய் சேர்வோம். மலை குறிஞ்சியை காக்க அறைகூவல் விடுப்போம். அனைவருக்கும் நன்றி. நீலமலையும் நீலக்குறிஞ்சியும் எனும் தலைப்பில் ஒரு கவிதையை நான் வாசிக்க உள்ளேன். காட்சிகளுக்கு காட்சியாய் கண்டேன் உன்னை, காட்சிகளுக்கு காட்சியாய் கண்டேன் உன்னை, நீ கவிதை பித்தனாக்கி விட்டாய் என்னை, நீ கவிதை பித்தனாக்கி விட்டாய் என்னை. நீலகிரி எனும் நீலமலையே, நீலகிரியனும் நீலமலையே, 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நிற குறிஞ்சி பூவிலிருந்து வந்தாயோ. 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல நிற குறிஞ்சி பூவிலிருந்து வந்தாயோ. குன்றுகளுக்கிடையே நீலவானம் போல் பூத்து 5 நிலைகளில் ஒன்றாய் ஆனாயோ. மலை மீது நீ பூத்து வண்டினங்களுக்கு உன்னை தேடி வர, வண்டினங்கள் உன்னை தேடி வர மகரந்தத்தை கடல் அளவில் கொடுத்தாயோ. விண்ணைத்தொடும் உயர்ந்த முகுடங்களில் அழகாய் நீ மலர்ந்தாயோ. நீ சிரிக்கும் பொழுது உன் முகம் அழகு என்று நினைத்து மலை வியக்க நீ கண்டாயோ. கையில் கைபேசியோடு எந்நேரமும் இருக்கும் மலை மக்களை உன் பக்கம் இழுத்தாயோ. கையில் கைபேசியோடு எந்நேரமும் இருக்கும் மலை மக்களை உன் பக்கம் இழுத்தாயோ. கண்கவரும் முதல் ஓவியமாக சிகரத்தில் நீ இருக்க நீ விரும்புகிறாயோ. குழலிசை கண்ணன் நீல நிறத்தழகில் மலையில் இருப்பதைக் கண்டு நீ நீல பட்டாடை உடுத்தி நின்றாயோ. மலை மூலிகையில் உன்னுடைய பயன்கள் ஏராளம் என்பதை நீ அறிந்தாயோ. உயிர் இனங்களிடமிருந்து உயிர் தப்பி பிழைப்பதற்காக மலை மீது பல ஆண்டுகள் கழித்து நீ பிறக்கின்றாயோ. என்னே உன் அழகு சொல்ல வார்த்தை கூட இல்லை. என் நீலமலையே, என் நீலக்குறிஞ்சி. நன்றி. அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நீலமலைகளும் நீலக்குறிஞ்சி பூக்களும். இறைவன் வரைந்த கற்பனை ஓவியமே, இயற்கை அளித்த கவிதையின் கருப்பொருளே. நீலமலை என்றாலே குதூகலம் உள்ளத்திலே. மலைகளின் அரசியே, நீ மங்காத அழகு தமிழ் மொழி போல. மலைகளின் தலைகளில் முகில்களின் முத்தம், நீல மேகங்கள் நடுவே ஒய்யார ராட்சசர்கள். மலைகளே, நீங்களெல்லாம் ஆகச் சிறந்த சிற்பியின் கற்பனை மிச்சங்களா, இல்லை இயற்கை அன்னையின் இரும்பு கரங்களா? ஆறுகளுக்கெல்லாம் நீயே தொடக்கம், 1000 உயிரினங்கள் உன்னுள் அடக்கம். இயற்கை அன்னையின் அரண் நீ, ஆதி கொடிகளின் உறைவிடம் நீ, ஆண்டவன் படைப்பின் அதிசயம் நீ. பசுமை பட்டாடை உந்தன் உடுப்பு, வண்ண பூக்களும் கண்ணை பறிக்கும். நீல மலைகளில் யார் நீல கம்பளம் விரித்தது? நீல மலைகளில் யார் நீல கம்பளம் விரித்தது? ஓ குறிஞ்சி பூக்களா, பூக்களில் உயர்ந்தது குறிஞ்சி பூ. உயர்ந்த மலைகளின் மீது பூப்பதாலா, 12 வருடத்திற்கு ஒருமுறை பூப்பதாலா? திணைகளில் குறிஞ்சி திணை அழகு, அதன் கடவுள் கந்தனை போல. நீலமழை
ஆதிகுடிகளின் அன்னை பூமி, வெள்ளை அருவிகளின் தாய் பூமி, சிறப்பு தேயிலையின் வரப்பு பூமி, குறுங்குணமிலா மக்களின் நறுமண பூமி, பல நூறு பறவைகளின் வலசை பூமி. நீலமலை வற்றாத சுனையூற்றும் பொங்கி வழியும் அருவியும் நிரும்பி நிற்கும் அணைகளும் கொண்ட தென்னகத்தின் நீர்த்தொட்டி நீலமலை. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் கை குலுக்கி கொள்ளுமிடம் நீலமலை. வலசை போக்கும் பறவையும் யானையும் மனசை கிள்ளும் மலரும் மரமும் பூவும் பூச்சியும் புலியும் புல்லினமும் கொண்ட உயிர் சூழ் மண்டல கூடு நல் மூலிகைகள் சுமந்த நாடு. மருதநில நடுவருக்கு குறிஞ்சி நிலத்தவளின் வணக்கங்கள். நீல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தின் காரண பெயராய் இன்று இந்நேரத்தில் என் கவிதையின் கருப்பொருளாய். பேகன் போர்வை தந்தது நீல மயிலுக்கு, இயற்கையும் போர்வை தந்தது நீல மலைக்கு. குறிஞ்சி மலர்ந்தால் மலை நாட்டில் உற்சவம், இது 12 வருடத்தின் கும்பாபிஷேகம், இது 12 வருடத்தின் கும்பாபிஷேகம். அன்று எங்கள் மலையன்னை நீல புடவைக்கு மாறுவாள், குறிஞ்சி தரும் மலை முகட்டுக்கு வண்ண ஆராதனை. இது மலையின் தலையில் நடக்கும் பட்டாபிஷேகம், இது மலையின் தலையில் நடக்கும் பட்டாபிஷேகம். அன்று மலையன்னை மகுடம் தரிப்பாள், குறிஞ்சி மலரும் தருணம் வசந்தத்தின் குறியீடாய் வானமழை. இது பூக்களுக்கு கிடைக்கும் சாரலபிஷேகம், அன்று பார்வையாளர்களுக்கு கிடைக்கும் பரவச தரிசனம். கால்பட காத்திருக்கும் அகலியாய் 12 வருட கற்பத்துடன் காத்திருக்கிறது நீல குறிஞ்சி. குறிஞ்சிப்பூ இது சந்தையில் கிட்டாத வனப்பூ, குறிஞ்சிப்பூ இது சந்தையில் கிட்டாத வனப்பூ. குறிஞ்சிப்பூ இது கண்ணை கவரும் கானகத்துப்பூ, குறிஞ்சிப்பூ இது கண்ணை கவரும் கானகத்துப்பூ. தாமரை மலர சூரியன் இருக்கிறது, தாழம்பூ மலர காலம் இருக்கிறது, அள்ளி மலர நேரம் இருக்கிறது, குறிஞ்சி மலர மழை இருந்தால் போதும். என் கவிதையின் முடிவுரை நேரம் இது. நான் சூடி தந்த சுடர் கொடியும் அல்ல, இனியொரு பிறவி வேண்டா என்பவளும் அல்ல. இனியொரு பிறவி கிடைத்தால், இனி ஒரு பிறவி கிடைத்தால், இந்த குறிஞ்சி மணக்கும் சோலையிலே பூவினமாய் பிறக்கும் வரம் வேண்டும், பூவினமாய் பிறக்கும் வரம் வேண்டும். மருதநில நடுவருக்கு குறிஞ்சி நிலத்தவளின் நன்றிகள். மலைகளின் அரசிக்கு மகுடம் சூட்ட 12 ஆண்டுகள் காத்திருக்குமாம் குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடும் குறிஞ்சி மலரை கண்டு அகமகிழ்வார்கள் நீலகிரியின் பழங்குடிகள். நீலகிரியில் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கன் என்ற 6 பழங்குடிகளும் குறிஞ்சி மலரை போற்றி பாதுகாத்து வாழ்ந்து வருகிறார்கள். நீலகிரியில் வாழும் தோடர் பழங்குடி மக்கள் குறிஞ்சி மலரை கட்ஃபூப் என்று தோடரின் தாய்மொழியில் அன்புடன் அழைக்கிறார்கள். குறிஞ்சி பூக்கும் காலத்தை கொண்டுதான் தங்களின் வயதை கணக்கிடுகிறார்கள் நீலகிரியின் பழங்குடிகள். குறிஞ்சி பூத்தவுடன் பழங்குடிகளின் பண்டிகைகள் துவங்கும், நீலகிரியில் மகிழ்ச்சி பொங்கும். குறிஞ்சி பூத்தவுடன் மலைமகள் குறிஞ்சி பூ வண்ணத்தில் உடைமாற்றிக் கொள்கின்றார் என்று சிலாகிக்கிறார்கள் எங்களின் பழங்குடிகள். குறிஞ்சி தேனை சுவைக்க பல ஆறுகள், அருவிகள், காடுகள், மலைகளை கடந்து தேனீக்கள் வரும் என்கிறார்கள் கோத்தர் பழங்குடி மக்கள். குறிஞ்சி தேன் கரு நீல நிறமாக இருக்கும், பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும். குறிஞ்சி தேனை சுவைத்து மகிழ்ந்து ஒரு பறவை தேன் அறுவடைக்கு இந்த ஆளுக்குறும்பர் என்ற எங்களின் பழங்குடி மக்களை அழைக்குமாம். அந்த பறவையை அன்புடன் அழைக்கிறார்கள் ஜல்லரா என்று. அந்த வழக்கு மொழியில் உங்களிடம் விட்டு செல்கின்றேன். ஜல்லராவை தமிழில் இந்த பறவையை ராஜப்பறவை என்று அழைப்பார்கள், ஆங்கிலத்தோ இதை பிராக் டிராங்கோ என்று அழைப்பார்கள். உங்களுக்காக விட்டு செல்கின்றேன். தமிழில் அந்த பறவை யானை சாத்தான் என்று அழைப்பார்கள். அந்த பறவையை எங்கள் ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள்
எங்களுக்கு தேன் வந்தது என்று சொல்லி மகிழ்விக்கும் ஒரு அறிவிப்பானாக விளங்குகிறார்கள். அந்த பறவை குறிஞ்சிப்பூ தேனை விரும்பி குடிக்குமாம். இந்த பறவை இந்த மதி மயங்கி ஆளுக்குறும்பர் கிராமத்தில் சென்று எங்களின் தேன் அறுவடைக்கு வா வா என்று அழைக்குமாம் அந்த பறவை. அந்த பறவை சில நேரங்களில் குறிஞ்சி தேனை சேகரித்து கூடுகளில் வைத்திருக்கும் தேனீகளுக்கு விடை கொடுத்து தேனீக்கள் கூடில் சென்றுதான் அந்த பறவை தேன் குடிக்குமாம். இத்தனை மரங்களையும் அழகையும் கொண்ட எங்கள் குறிஞ்சி நிலம் வாழ்கவே, மலைகள் வாழ்கவே, அருவிகள் வாழ்கவே, மரங்கள் வாழ்கவே, பறவைகள் வாழ்கவே, நீர் வாழ்கவே, நீர்நிலம் வாழ்கவே, காடுகள் வாழ்கவே, காணுயிர் வாழ்கவே, குறிஞ்சி வாழ்கவே, குறிஞ்சி மலரை குலமலராக போற்றி கொண்டாடும் பழங்குடிகள் வாழ்கவே என்று கூடி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை கேட்ட வாசகர்களும் வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி ஐயா. சிறப்பான கவியை தலைமையேற்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நடுவர் கவிஞர் அம்சப்பிரியா அவர்களுக்கும், கவி அரங்கில் பங்கெடுத்த அனைத்து கவி பெருமக்கள் அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பலத்த கரகொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய 4ஆம் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான நிகழ்வு. 2 புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நூலாசிரியர் இ. லிங்கன் அவர்கள் எழுதிய நூல் நீலகிரி மண்ணில் முளைத்த விதைகள் என்ற நூல். நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கவிஞர் நடுவர் அம்சப்பிரியா அவர்கள் வெளியிட நீலகிரி மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் பிரதியினை பெற்றுக்கொள்ளுமாறு பலத்த கரகொலியுடன் உங்களை அன்பி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக யுக்த்ரா என்று அழைக்கும் ஹீரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நட்பின் துணை என்ற புத்தகத்தை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இணை இயக்குனர் தோட்டக்கலைத்துறை நீலகிரி திருமதி சிஃபிலா மேரி அவர்கள் வெளியிட பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சேர்மன் ஜெயராணி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். உங்களின் பலத்த கரகொலியுடன் ஜெயக்குமாரி அவர்கள்.